ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் வர வழியாக பட்டர் இல்லாமல் எப்படி கேக் செய்கிறேன்னு செய்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருந்தது. அதை எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே குறைந்த செலவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். சின்ன பிள்ளைகளுக்கு திடீரெண்டு கேக் வேணும்னா உடனேயும் செய்யக்கூடிய ரெசிபி. பட்டர் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை, உடனே நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்படி சாஃப்டாக வந்திருக்கண்டு. வாங்க பிடிச்சிரண்டு பார்க்கலாம். அதுக்காக நான் முதல் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் ரவை, அவிக்காத வறுக்காத ரவை சேர்த்துக்கொள்கிறேன். 1 கப் ரவை சேர்த்துக்கொள்கிறேன். எந்த பாத்திரத்தால் எடுக்கிறேனோ அதே பாத்திரத்தால் அதே அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக சீனி, அதே பாத்திரத்தால் 1/2 கப் சீனி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதே கப்பால் 1/2 கப் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிடங்கள் ரெஸ்ட்டில் விடுவோம். எல்லாம் அப்படியே சேர்ந்தா பிறகு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுவோம், சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி. இப்போ என்ன 15 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ பாருங்க அப்படி வந்திருக்கின்றதை. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு வடிகொண்டு வச்சு இதுக்குள்ளே கோதுமை சேர்த்துக்கொள்கிறேன். கோதுமை நீங்கள் எந்த ஆல் பர்பஸ் எந்த மாண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அதே கப்பால் 1/4 கப் கோதுமை சேர்த்தேன். அடுத்து அதே கப்பால் 1/4 கப் கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்து பேக்கிங் பவுடர் 1 மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அதையும் இதுக்குள்ளே சேர்ப்பேன். அரிச்சு தான் சேர்க்கிறேன். என்ன மாவில் கட்டைகள் எதுவும் இருக்கலாம் என்பதற்காக அரிச்சு தான் சேர்த்துக்கொள்கிறேன். இது முழுக்களையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுவோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட்டும், சிம்பிளாக உடனே சின்ன பிள்ளைகள் கேட்டால் உடனே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வரபடியாக இந்த கேக்கை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். அடுத்ததாக டின் பால் சேர்த்துக்கொள்கிறேன். டின் பால் 1/4 கப், அதே கப்பால் 1/4 கப் டின் பால் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக எண்ணெய் சேர்க்குறேன். வாசனை இல்லாத இந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கும் அதே 1/4 கப் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இதோட வெனிலா எசன்ஸ் 1 மேசக்கரண்டி விட்டுருக்கிறேன். சேர்த்து இதையும் ஒன்றா கலந்து விடுவோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்க. குலைக்கே தெரியும் அது இந்த சாஃப்ட் நல்லபடியாக வருதும்மா. நான் சொன்ன அளவிலேயே நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சுவை மாறுபடாமல் நாங்கள் செய்த அதே டேஸ்ட்டில் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ இந்த மாவெல்லாம் குழைச்செடுத்தாச்சு. இப்போ ட்ரேயில் தேங்காய் எண்ணெயை பூசி போட்டு அதுக்கு மேலே இந்த மாவை வாக்குறேனே. தேங்காய் எண்ணெய் பூசினா ட்ரேயில் ஒட்டாமல் கேக் வரணும் என்பதற்காக. இப்போ இதுக்கு மேலே உங்களோட நட்ஸுகள் எதுவும் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் என்னட்ட ப்ளம்ஸ் இருந்தது அதுதான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா, கஜ்ஜு எதுவும் இருந்ததுன்னா சேர்த்துக்கொள்ளலாம். கச்சான், நான் ப்ளம்ஸ் சேர்த்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவனில் நான் பேக் பண்ணுறேன். 170 பாசியில் 30 நிமிடங்கள் சரியாக பேக் பண்ணினேன். நீங்கள் உங்கள்ட்ட அவன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்து கொள்ளலாம். ப்ரெஷர் குக்கரில் 30-40 நிமிஷம் தான். அதே நேரம் தான் ப்ரெஷர் குக்கர்லேயும் வரும். மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணினீங்கன்னா சரி. இப்போ எனக்கு கேக் வேகிட்டுது பாருங்க. அப்படி பொங்கி வந்திருக்கிற பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. இப்போ நான் இறக்கி வெட்டி எடுத்தேன்னா என்ன சூப்பரான கேக் தயார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.